தற்போதைய அண்மை செய்தியாக, தன் சொந்த எரிசக்தி தேவைகளை பாதுகாக்க இந்தியா ஏன் மற்றொரு நாட்டின் அனுமதியை நாட வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் 30 நாட்களுக்கு மட்டும் வாங்க அமெரிக்கா அனுமதி அளித்திருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற கடற்படை பயிற்சியில் கலந்து கொண்ட சில நாட்களில் ஆயுதமற்ற ஈரான் போர்க்கப்பல் ஐரிஸ் டெனாவை அமெரிக்கா மூழ்கடித்தது மிகவும் கவலைக்கிடமானது. இந்தியா வந்த ஒரு கப்பலுக்கு இப்படியான நிலை ஏற்பட்டால் இந்தியா மௌனமாகவோ அல்லது செயலற்றதாகவோ தோன்றக்கூடாது. இந்தியாவின் நீண்டகால வெளிநாட்டு கொள்கையில் ஒன்றிய பாஜக அரசு முற்றிலும் சமரசம் செய்தது போல தெரிகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். சர்வதேச அரங்கில் இந்தியாவின் கண்ணியத்தை பாதுகாக்கவும் நாட்டின் சுயாட்சியும் நலன்களும் உறுதியாக காக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். தன் சொந்த எரிசக்தி தேவைகளை பாதுகாக்க இந்தியா ஏன் மற்றொரு நாட்டின் அனுமதியை நாட வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் 30 நாட்களுக்குள் மட்டும் வாங்க வேண்டும் என்று அமெரிக்கா அனுமதி அளித்திருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது என்று தெரிவித்திருக்கிறார். விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற கடற்படை பயிற்சியில் கலந்து கொண்ட சில நாட்களில் ஆயுதமற்ற ஈரான் போர்க்கப்பல் ஐரிஸ் டெனாவை அமெரிக்கா மூழ்கடித்தது மிகவும் கவலைக்கிடமானது என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்தியா வந்த ஒரு கப்பலுக்கு இப்படியான நிலை ஏற்பட்டால் இந்தியா மௌனமாகவோ அல்லது செயலற்றதாகவோ தோன்றக்கூடாது. இந்தியாவின் நீண்ட கால வெளிநாட்டு கொள்கையில் ஒன்றிய பாஜக அரசு முற்றிலும் சமரசம் செய்தது போல தெரிகிறது என்றும் ஐயம் தெரிவித்திருக்கிறார். சர்வதேச அரங்கில் இந்தியாவின் கண்ணியத்தை பாதுகாக்கவும் நாட்டின் சுயாட்சியும் நலன்களும் உறுதியாக காக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம்.